சி அப்டேட் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிடுங்க. அதில் நான் சிஏக்கு ரிலேட்டடான நிறைய மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அது எல்லாமே உங்களோட சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம சேனலில் விசிட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் யூ நோ அபவுட் சிஏ ஃபவுண்டேஷன் ஜான்வரி 2025 எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 12th போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதாவது உங்கள் கையில் இப்போ ஹால் டிக்கெட் இருக்கா? நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன். அதே மாதிரி நீங்கள் ஜான்வரி 2025 எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 1st 2024 சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து புக்ஸ் அண்ட் எய்ட்ஸ். புக்ஸ்னு பார்க்குறப்போ ஐசிஐ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட்டுக்கும் அவங்களோட சிலபஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நியூ சிலபஸ், அதாவது நியூ புக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. அந்தந்த அட்டம்ப்ட்டுக்கான அப்ளிகபிள் பிஓஎஸ் பப்ளிகேஷன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜான்வரி 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய சிஏ மெட்டீரியல் என்னென்னா எடிசன் ஏப்ரல் 2023 தான் அப்ளிகபிள். உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி புக் பேக் சைடு கவர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடுக்கு மேலே தான் இந்த ஏப்ரல் 2023 அப்படின்ற இந்த எடிசன் வந்து பர்டிகுலராக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த எடிசனாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது புது ஐசிஐ மெட்டீரியலை ஆர்டர் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எந்த ஒரு அப்டேட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸை வந்து உங்களோட ப்ரீவியஸ் எடிசன் புக்கில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதிலேருந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்தும் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எய்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஐசிஐ எவ்ரி மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடியுமே 2 மார்க் டெஸ்ட் பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மந்த்லி ஜேர்னலும் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணுமே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோவை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட்ஸ். ஐசிஐ ஜான்வரி 2025 எக்ஸாமினேஷனை 12th ஜான்வரி 2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12th, 14th, 16th அண்ட் 18th, அதாவது அக்கவுண்டிங், லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் எக்கனாமிக்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து எக்ஸாம் ஃபார்ம் டேட்ஸ், அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ். எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பனிங் டேட் வந்து 10th November 2024. இது 23rd November 2024 வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த டியூரேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணால் போதும். சப்போஸ் இந்த டியூரேஷனில் நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 24th Novemberலேருந்து 26th November வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணிக்கலாம், பட் வித் லேட் ஃபீஸோட. அதுக்கப்புறம் 27th Novemberலேருந்து 29th November வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனாக இருக்கும். இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம் ஃபார்மில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சேஞ்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஐசிஐ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் மீடியம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ஆல்ரெடி ஃபில்டு டீட்டெயில்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பார்க்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் இந்தியாவில் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் 1500. அதுவே நீங்கள் ஓவர்சீஸ் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்க்ளூடிங் பூட்டான் அண்ட் காத்மண்டுனா $325. அதே ஃபார் பூட்டான் ஆர் காத்மண்டுவில் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா 2200. இப்போ நம்ம லேட் ஃபீஸ் பார்க்கலாம். அதாவது நீங்கள் 24th Novemberலேருந்து 26th November நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம் ஃபீஸோட ப்ளஸ் $600 நீங்கள் சேர்த்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஐசிஐ சிஏ ஃபவுண்டேஷன் டோட்டலாக 6 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த 6 கொஷின்ஸில் நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். ஈச் கொஷின் கேரிஸ் 20 மார்க்ஸ். இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அக்கவுண்டிங் அண்ட் லாக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ஃபுல் 100 மார்க்ஸுக்குமே எம்சிக்யூ பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது 1 மார்க் கொஷின் தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன கரெக்ட் ஆன்சரோ அதை பார்த்து கரெக்டாக ஷேட் பண்ணால் போதும்.
நீங்கள் அக்கௌண்டிங் அண்ட் லா எக்ஸாம் வந்து ஃபுல்லாக பிளாக் பெனில் தான் எழுதணும். ஃபுல்லாக பிளாக் பெனில் எழுதுங்க. எந்த ஒரு கலர்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அண்டர்லைன் ஆர் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும்போது நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு பென்சில் எடுத்து ஷேட் பண்ணால் போதும். அப்போ தான் சப்போஸ் நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் மாற்றி ஷேட் பண்ணால் கூட நீங்கள் எரேசரில் அழிச்சிட்டு கரெக்டான ஆன்சர் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சிஏ ஃபவுண்டேஷன் ஜனவரி 2025 எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.